அழகோடும் அடர்ந்த கூந்தல் முன்பகுதியே முடி கொஞ்சம் சுருக்கும். அந்த சுருளே கருக்குவளை பூ பூத்தது போல இருந்ததனால வேற எந்த மலருமே சூட்டிக் கண் இமையோ கண்ண கதையேன்னு இருந்துட்டான். மை திட்டிக் கொள்வதில்லையோ என்ன பிசுப்பு இல்லாம பல பலன்னு இருந்துட்டான். அதனால வேற எந்த வாசனை பூச்சியுமே பூசிக்கிறது இல்லை. அந்த அழகிய உடலுக்கும் மாத்தலை நிறத்துக்கும் அவ உடுத்திருக்கிற காவி சேலைக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கு தெரியுமா? என்னடி எனக்கே காது குத்துறியா? மணிமேகலை பிக்குனே ஆயிட்டாரு தெரியல. ஆனா அந்த கோலத்திலே உலக அறிவிலேயே தங்கிட்டாளாம். அப்படின்னா மணிமேகலை கூட மாதவி இல்லையா? மாதவியோ சுதமதியோ அவளை வாழ்த்தி அனுப்பிட்டாங்களாம். இதுக்கு அவளை வாழ்த்தி அனுப்பிட்டாங்க. ஒண்ணு ஏன் வீட்டுக்கு அனுப்பி இருக்கணும், இல்ல அவன் மேலேயே பித்தா அலைகிற அந்த உதயகுமார் அந்த புறத்துக்கு அனுப்பி இருக்கணும். அது என்ன இது உலக அறிவி? அங்கே காது கேட்காதவங்க, கண்ணு தெரியாதவங்க, ஊனமுற்றவங்க, நோயாளிங்க, இன்னும் உதவ ஆள் இல்லாதவங்க, இன்னும் அங்கே அந்த அறையில ஒரே இறக்கம், ஒரே பசியின் ஓலம். மணிமேகலை எல்லோருக்கும் சோறு போட்டாளாம். அள்ள அள்ள குறையாமல் படிக்க இருந்ததுனால அது அமுத சுருப்பின்னு சொல்றாங்க. என்னடி என்ன கதை விடுற? பௌத்த பள்ளியில இருந்து அரிசி பருப்பு வந்துகிட்டு இருக்கோம், மணிமேகலை பொங்கி பொங்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். அடே மாதவி, என் பேத்தி கையில பிச்சை பாத்திரத்தை ஏந்த வச்சுட்டியே, இப்ப அவ என்ன செய்யறானோ? பயப்படாதீங்க, அவ கூட ஒரு பொண்ணு இருக்கிறா. சுகமதியா? இல்ல, ஆயசண்டிகை. அவ ஒரு பிஞ்சை பெண்ணா. இருட்டாக முனிவரோட சாபத்தினாலே அவளுக்கு யானத்து என்ற பசி நோய் உண்டாச்சா. அப்போ மணிமேகலை அமர சுரிவில இருந்து எடுத்து போட்டதை சாப்பிட்ட பிறகுதான் அவளுக்கு அந்த பசியே போச்சா. பார்த்தா மணிமேகலை சாயல்ல தான் காய சண்டிகை இருக்கிறாளா. என்னடி இது மணிமேகலை சுத்தி கதை கதையா நடக்குது? என்னடி இது மணிமேகலை சுத்தி கதை கதையா நடக்குது? மணிமேகலை மணிமல்ல தீர்த்து போனாரா? மணிமேகலை தெய்வம் தூக்கிட்டு பறந்துச்சா? அங்க கோமுக போய்கிற ஆபூத்திர வீசி இருந்த அமுத சோறுவியை கிடைச்சதா? அதை தூக்கிட்டு பறந்து இங்க வந்தாளா? காய கட்டிக்கிட்டு சாபத்து இருந்தாளா? அமுத சோறுவில உணவு சுரக்குதா? என்னடி இதெல்லாம்? என்னடி இது கேலி பூச்சி? என் பேத்தி சின்ன பொண்ணு வாழ வேண்டிய வயது இது. என்னடி இது கேலி பூச்சி? கையிலே பிச்சை பாட்டும் கையிலே இச்சை துறவும் பொய்யாய் போகும் வாழ்க்கை. ஐயோ என் மணிமேகலை, என்னடி இது கேலி பூச்சி? உதயகுமாரன் வந்து அவளை கண்டு மணந்து கொள்வான என்று வேறிட்ட வாழ்க்கை வேண்டாம், பாரிட்டு கணவன் மாழ்வார், போரிட்டு சிறையில் வாழும் சீர்கட்ட பத்தினி வாழ்க்கை. என்னடி இது கேலி பூச்சி? என் பேத்தி சின்ன பொண்ணு வாழ வேண்டிய வயது இது. என்னடி இது கேலி பூச்சி? அப்ப வேற என்னடா செய்ய போறீங்க? பிச்சை பாட்டிரத்தையே வீசி பிச்சைக்காரனை அடைய செய்வேன் செய்வேன் அடி. பிச்சை பாத்திரத்தையே வீசி மன்னவன் உதயகுமாரனுடனே மகிழ்ச்சி பொங்கவே தேரினிலேறி, மன்னவன் உதயகுமாரனுடனே மகிழ்ச்சி பொங்கவே தேரினிலேறி சொர்ண வச்சிரம் சொகுசுடன் அணிந்து மன்னவுடன் மணிமேகலை வட பிச்சை பாத்திரத்தையே வீசி பிச்சைக்காரனை அடைய செய்வேன் செய்வேன் பிச்சை பாத்திரத்தையே வீசி. என்ன சித்ராபதி, தாயும் மகளும் பிக்குடு கோலத்தில் இருக்கும் பொழுது பாட்டி உனக்கு என்ன இவ்வளவு அலங்காரம் ஆடம்பரம்? ஐயோ, அந்த குறையை சொல்லி முறையிடத்தானே இங்க வந்தேன்.
மணிமேகலை பிக்குடி ஆகக்கூடாதா? ஆகுற வயசா உலக வாழ்க்கை வேண்டான்னு இருக்கு. இப்ப என்ன நடந்துடுச்சு? ஆளிலே குரஞ்சாலம், அழகிலே குரஞ்சாலம், சாலையிலே பார்த்தாக்கா தேரழகி தோற்றிடுமே. பாதையிலே கால்பட்டா பட்ட மண்ணி பூத்திடுமே, பட்ட மண்ணி பூத்திடுமே, பட்ட மண்ணி பூத்திடுமே. அடியே சூடாமணி, என்னம்மா ஏண்டி சும்மா நிக்கிற? நீயும் சொல்லேண்டி. வல்லழகை பார்த்த பின்ன முன்ன கூட பார்ப்பாரா? சொல்லழகை கேட்ட மாட்டாரா? ஊரில் ஒரு மணிக்காட்சி ஒரு பூவும் பூத்திருக்கு. பாரெல்லாம் மனமேசும் பார்ப்பவர்கள் காத்திருக்கு. இட்டாடி சித்திரமா எடுத்த அடி நட்டுவாங்கம் இல்லாமல் நடப்பது காரணமா? தேடி வரும் வண்டிக்கு தேனிகள் விழித்திருக்கு. அடியே அந்த பூ வாடு முன்னே அந்த வண்டி போடாதோ. பாடி வண்டி வரும் முன்னே பூ உதிர்ந்து போய்விடுமோ? அடியே சோலையிலே பூத்த மலர் சோலை விட்டு போயிடுச்சு. பாழிடமா விடுகாட்டு பக்கத்து அருவியிலே. போது பிளாக்கிறங்கள். சித்ராபதி, சித்ராபதி, மணிமேகலையின் வசப்படுவாளா? ஆறாம் இடம் சாப்பிடலாமான்னு நானும் கேட்கவா செய்யும். அன்று பூவனத்தில் பலிக்கரையில் அவள் அசையாமல் நின்றதை பார்த்தேன். ஓவியனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அது பின்னால தெரிஞ்சது உயிர் ஓவியம். உயிர் ஓவியமா? மணிமேகலை காந்தல் விரல்கள் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்க விண்டுரைக்க மாட்டாத விந்தையடா விந்தையடா. பெண்ணுறுத்தி அங்கு நின்றால் பேரு வகை கொண்டுதான் கண்ணெடுக்காத என்ன கிடப்போதே நோக்கினார். சற்றே தலை குனிந்தார். சாமி, அவள் அழகு எற்றே தமிழில் இசைத்திடுவேன். பெண்ணரசி மேனி நிலத்தினையும் பெட்டினையும் கட்டினையும் தேனில் இனியால் திருத்த நிலையினையும் மற்றவர்க்கு சொல்ல வசமாமோ? இப்படி மணிமேகலை பார்த்தா எனக்கே ஆசை வரும். வரும். இளவரசி தப்பு பண்ணிட்டீங்களே. அப்பவே இந்த மணிமேகலை தூக்கி வந்திருந்தா அவ கதையே மாறி போயிருக்குமே. நான் என்ன செய்ய? கூட என்ன ஒருத்தி கிட்ட நெருங்காதே தவ செய்ய போறான் சொன்னா. சொன்னவ யாரு? தெய்வம் போல தோன்றினா. தெய்வங்களாவது தேவர்களாவது. அடியே சூடாமணி, அந்த தேவேந்திர என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரா? அகலிங்க மேல ஆசைப்பட்டு அவருக்கு என்ன ஆச்சு? உடம்பு பூரா சொல்லேண்டி. சபையில சொல்றா போல 1000 கண்ணு நெய் விளங்காமலா போயிடும். அப்புறம் இந்த பாவத்தெல்லாம் எரிக்கிறவருன்னு யாருக்கு பேரு? அக்னி பகவா சரவண கோயில என்னத்த பார்த்தாரு? முனிவருடைய பத்தினிகளே குளிப்பதை பார்த்தாரு. அவருக்கு என்ன ஆச்சு? சூடு கூடிடுச்சு. அவர் மனைவி அந்த சூட்டை எப்படி தணிச்சா? எந்தெந்த முனிப்பத்தினி எல்லாம் எப்படி எப்படி பார்த்தாரோ அந்தந்த முனிப்பத்தினி எல்லாம் அந்தந்த வடிவம் கொண்டு அவர் மனைவி அவர் சூட்டை தணிச்சா. இளவரசி, இப்படிப்பட்ட தெய்வங்களா உங்களுக்கு போக செய்ய போகுது. மணிமேகலை ஆடலும் பாடலும் அழகும் காட்டும் ஒரு நாடக கணிகை. கணிகை துறவு கூடுவேன் என்பது குல ஒழுக்கத்தை மீறுவதா? அந்தந்த குலத்தவர் குல ஒழுக்கம் காப்பது அரசே. இப்பொழுது என் அரச காரியம் செய்ய தொடங்குகிறேன். அப்படின்னா மணிமேகலை தூக்கிட்டு வரன்னு போறாரு. பாடி
முடியாது. நான் உதயகுமாரன். எங்கே எல்லோருடைய பசி தீர்க்கிறத பார்த்து போக வந்தேன். நான் தேர்ந்த வாழ்க்கை. இது வாழ்க்கையா? ஏன் இந்த வயதில் உன் உணர்வுகளெல்லாம் ஒடுக்கி இந்த நொண்டிகளுக்கும் இந்த நோயாளிகளுக்கும் நடுவில் இப்படியா துணை வேண்டிய உன் நிலைமை? எப்படி வாழ்ந்தாலும் தொலைய போவதுதானே இளமை. இருப்பினும் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்கிறது. நியாயமான உலகம் என்று ஒன்று இருந்தால் ஒருவேளை நீங்கள் சொன்னபடி வாழலாம். உலகில் எந்த பருவத்தினருக்கும் அந்தந்த பருவத்திற்குரிய நியாயம் இல்லையே. என்ன சொல்ற? கொஞ்சம் அமைதியாக கேளுங்கள். இந்த உலகில் இல்லை, உங்கள் ஆட்சியில் எல்லா பருவத்தினருக்கும் அந்தந்த பருவத்திற்குரிய பட்டிகளும் நியாயமாக தீர்க்கப்படுகின்றனவா? நீ சொல்லுவது ஒன்றும் புரியவில்லை. கேட்கிற மனம் உடையவராயிருந்தால் என் சொல் புரியும். நான் சொல்லி வந்த வாழ்க்கையை நீங்கள் பார்த்ததும் இல்லை, கடந்து வந்ததும் இல்லை. எனக்கு புரிகிறது. துன்பத்தின் சொல் மட்டுமல்ல, துன்பத்தின் மௌனமும் எனக்கு புரிகிறது. என் பருவ பசியை எப்படியும் தீர்க்கும் வாழ்க்கை முறை எனக்கு விதிக்கப்பட்டது. அந்த விதியை நான் மீறினேன். உலகின் வயிற்று பசியை தீர்க்கும் வாழ்க்கை முறை என்னை அழைத்தது. அதை நான் ஏற்றேன். நீ நேற்றபடி உனக்கு வாழ்க்கை கொடுக்கிறேன். சோழ நாட்டு இளவரசன் ஒரு கணிகை மகளை உரிமையோடு வாழ வைக்க போகிறானாம். மணிமேகலை எங்கே நின்றாள்? எங்கே போனாள்? மணிமேகலை, மணிமேகலை, மணிமேகலை. அதே தொடுதல் ராகுலனாய் தொட்ட போது அதை இப்பொழுது உணர்கிறேன். ஒரு யுகம் கழித்து என்ன பேரமை இது? முன் பிறவி என்பது வெறும் மனவெளி தோற்றம் என்று எனக்கே புரியாமல் போய்விட்டது. ஒருவேளை என் உடற்கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி என் அடிமனம் அவனை விரும்புகிறதா? அவன் தீண்டுதலுக்காக ஏற்கிறதா? அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக என் உள் மனம் அந்த முற்பிறவியின் கதையை ஏற்கச் சொல்லுகிறதா? இந்த பசியை என்னால் மீற முடியாதா? மணிமேகலை, மணிமேகலை, மணிமேகலை. இந்த குரலின் அழைப்பை எப்படி மீறுவேன்? அவனும் போக மாட்டான் போல. மா பசிக்குதுமா? சோறு பண்ணுமா? என் குழந்தைகளின் ஓலம் தாய்மை அடையாமலே என் மார்பு சுரந்து விடும் போல. இந்த திசை திருப்பலை தாண்டி என் குழந்தைகளிடம் நான் போக வேண்டும். காயசண்டிகையின் தோற்றம் புனைய வேண்டியதுதான். வருகிறேன்.
நான் காயச்சண்டிகை, விஞ்சையர் மகள், மணிமேகலையின் தோழி. மணிமேகலை எங்கே? அதோ மணிமேகலை, 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 இவையெல்லாம் மண் பாவைகளா? என்னை பார்த்து சிரிக்கிறது. இது என்ன மாறன்? மண் பாவை சிரிக்கின்றதே, ஐயோ நான் என்ன செய்வேன்? மண் பாவை சிரிக்கின்றதே, ஐயோ நான் என்ன செய்வேன்? காதல் பித்தத்தில் விழுந்திடும் எதிர்பார்ப்பு. காதல் பித்தத்தில் விழுந்திடும் எதிர்பார்ப்பு. வேதனை கொடுத்தும் விந்தையை முடித்தும் மண் பாவை சிரிக்கின்றதே, ஐயோ நான் என்ன செய்வேன்? யானை போல் நான் இருந்தேன், என் வலிமையும் தோற்றதையோ. மாய வலை தன்னில் விழுந்துமே கதறினேன். மாய வலை தன்னில் விழுந்துமே கதறினேன். சம்பாவதி தெய்வமே, என் தாயே நீ பதிலை சொல்வாய். மணிமேகலை தன்னை என்னுடன் என்பமா, மணிமேகலை தன்னை என்னுடன் என்பம். செல்கின்ற மட்டுக்கும் எங்கேயே நான் கிடக்கும். பண்பாவை சிரிக்கின்றதே, ஐயோ நான் என்ன செய்வேன்? யார் முன் சூடு வைத்தார்? என்ன என்று சூடு வைத்தார்? சூடுக்கும் வாழ்க்கை இடையிடமில்லை. ஓ, உன் திருவிழாவில் அரண்மனைகள் நடக்கும். ஓ, இங்கிருந்து. இவையெல்லாம் மாயங்களா? மணிமேகலை, அமல் சுரபி, காய சண்டிகை, பேசும் பாவை. இங்கிருந்து போகிறேன். ஆனால் மணிமேகலை மறந்தல்ல, மணிமேகலை மறந்தல்ல, மணிமேகலை மறந்தல்ல. மாதவியின் மகளாய் இருப்பு மட்டும் அந்த உதயகுமாரன் என்னை விடமாட்டார் போல. காய சண்டிகை பசி தீர்ந்ததும் மறைந்து போய்விட்டாள். அவள் வடிவிலே இருந்து அறம் செய்வேன். மணிமேகலை, 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 மணிமேகலை. அவைகளெல்லாம் மண்பாவைகள். பேசுவதாக தோன்றுவது பிரம்மை. இங்கே பார் என்னை. தெய்வமே, என் உணர்வுகளை எல்லாம் எரித்து ஊதினேன். இதோ நீ தந்த துறவு கோலம், அமுத சுரபி, உலக அரவியிலே என் பணி. இன்னும் நான் செய்ய வேண்டுவது என்ன? துறந்தாயா என்றால் ஏன் இந்த காய சண்டிகை வடிவம்? உதயகுமாரன் பார்வையிலே இருந்து தப்ப. உடல் தப்பவா, மனம் தப்பவா? ஏன், உடல் மனம் எல்லாம் தான். உதயகுமாரனுக்கும் உன் மனதில் இடமில்லையா? ஏன் மௌனம்? நான் தவறு செய்வேனா? நாங்கள் தான் தவறு செய்து விட்டோம். உன்னை துறவனருக்கு கொண்டு செல்ல முயலும். துறவியாகாமல் தொண்டு செய்ய முடியாதா? ஆண்களின் உலகம் இது. கணவன் பெண்ணுக்கு கட்டுப்பட்டவன், இல்லப்பெண் கணவனுக்கும் கட்டுப்பட்டவன். கணவனையும் தொண்டு செய்ய தூண்ட முடியாதா? உங்கள் மௌனம் எனக்கு புரிகிறது. நான் ஒரு கலிகை மகள். எனக்கு மன வாழ்க்கை விளக்கப்பட்டது. என்னை யாரும் ஒரு மனைவியாக பார்க்க மாட்டார்கள். பரத்தையாகத்தான். அப்படித்தானே?
இவைகளிலே ஒன்றாக உன் நினைவில் உள்ளதா? ஊத்த பண்டம் என்றாரியா நாட்ட சதை ஒவ்வொன்றையும் நாகரிகமாய் காப்பாற்ற பத்தி பத்தி பாதுகாத்த எல்லாம் மனித உறுப்பு ஒவ்வொன்றாய் நரிகட்டவும் பிண்டமானதுவே சம்பந்தி குழம்பு கொண்ட அழகிய பாதங்களை சம்பந்தம் கொண்டு நரி சகஜமாய் கட்டி செல்லும் அழகுமிகு உடலாவதில் அறையெல்லாம் அழிந்திருக்கும் அலங்கோலம் கொண்ட பெண்ணை குறிப்பாக தெரிந்தோரெல்லாம் ஆரம் கொண்டு ரசித்திடவே குறித்த அந்த பெண்ணின் துணி பதி கொண்ட கழுகின் மூக்கு உடனிடவே முடிந்தது சந்தனம் பூசப்பட்ட இவர்தாந்த கொங்கைகளும் வருந்தினது நகங்கள் கண்ணால் அவனிடவே சிரிக்கின்றது எனக்கு கண்ணிருந்து பார்க்க பயமா இருக்கிறது. பயப்படாதே. உன் பள்ளி அறையும் படுக்கையும் விட்டு வெளியே வா. பூக்களின் உணவு உன்னை வரவேற்கும். பசி தீர்ந்து மலர்ந்த பூக்கள். ஆமாம், ஆமாம். உணவும் வாழ்க்கையும் இல்லாதவர்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள். காயச்சண்டிகை வடிவம் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் மனம் அது போதியின் பசுமையாக இருக்கட்டும். புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி இன்னைக்கு சோறு போடலாம் செத்தே போடல கறி சோறு தினமும் சாப்பிட்டு வருகிறது உள்ள இருக்கிறத விட வெளியில கிடைக்கிறது எவ்வளவோ மேல் இப்படி புலந்து போனதாவும் இல்ல இப்படி அடியும் அதையும் இல்ல அப்படி புடுறா புடுறாண்டா இதுதான் அரசாங்க தறி எவ்வளவு அரசு நியாயமா நடக்கல நம்ம அடக்கி வச்சிருக்கு எதிர்க்கிற மன துணிவு வேணும் மன புரிதல். கத்துடா இப்ப கத்து கத்துடானா திட்டு திட்டா திட்டானா திட்ட மாட்டா ஏய் உன் தங்கச்சி உக்காந்துருக்கான்ல போய் கூட்டிட்டு வரேன் சிறை உள்ளே செல்லக்கூடாது.
வெளியில போகணும்னா நாம எல்லாரும் உள்ளதா இருக்கணும். ஏய், நீ ரொம்ப பேசுற. உனக்கு என்ன வேணும்? இறையில் இருக்கிறவங்களுக்கு சோறா? அதுவும் கறியும் கூட்டுமா? ஏன் சாப்பிடக்கூடாதா? கூடாது. அவங்களுக்கு கூடுதான் ஊத்துவோம். அதுவும் அரை வயிற்றுக்குதான். கதவை திறங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். வணக்கம். நீங்க மணிமேகலை கூட உலக அறிவியல் இருக்கீங்கல்ல? நீங்க தாராளமா உணவு பரிமாறலாம். ஏய், அந்த அம்மாவை பார்த்த உடனே ஐயா, இதுக்கு எப்படி நீங்க ஒப்புக்கொண்டீங்க? ஏய், சிறை கைதிகளுக்கு வரதுல பாதி நம்ம வீடுகளுக்கு போகுது இல்ல? அவன் சரியாதான் சொல்ல. பாயமோற அறிவு கட்ட உண்டா? ஒரு சிறை அதிகாரி பேசும்போது குறுக்குறுக்க பேசலாமா? அதனால ஏகப்பட்ட புகாரு. இவன் கொடுக்கறத நம்ம கணக்குல எழுதிக்கலாம். நீ என்ன சொன்னி? என்ன சொன்ன? ஆமா, அவ சொன்னது சரியாதான் சொன்ன. என்ன சொன்னா? தப்பு செஞ்சவங்க எல்லாம் உள்ள இருக்கணும்னா நாம் எல்லாரும் உள்ள இருக்கணுமா? சரி, ஓய மூடு. அரண்மனாதிகாரி தாக்குனா திருப்பி நான் அடிச்சேன். நான் சாதி இல்லாத வந்து கூட்டிட்டு நான் ஓடுனேன். நான் கோவத்துல ஒருத்தர் கொன்னேன். நான் பறந்தேன். வந்த அதிகாரி காசு தராம போனா நான் திட்டினேன். நான் கைவிட்டு தரல. நான் அரசனை எதிர்த்தேன். நான் சாதியை எதிர்த்தேன். நான் ஒண்ணுமே பண்ணல. மனிதம் வந்தது, மனிதம் வந்தது, உறவு என்பது மனிதம் வந்தது. முடங்கிய முகங்களை நிமிர்ந்து மறந்த புன்னகை மறுபடி மலரே. மனிதம் வந்தது, துறவியின் வடிவில் மனிதம். ஆமா, நீங்க யாரு? நான் உங்களில் ஒருத்தி. திருடுனியா? அடிச்சியா? ஒன்னியா? அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருந்தால் நானும் அப்படித்தான் இருந்திருப்பேன். ரொம்ப எளிதா போய் சொல்லியிருப்பேன். ஏன், எதிர்த்து போராடியும் இருப்பேன். ஆனால் நான் உங்களில் ஒருத்தி. நீங்க எல்லோரும் வெளியே வரணும். சிறையில இருந்து மட்டுமல்ல, உங்களுக்கு விதிச்ச வாழ்க்கையில இருந்தும் நீங்க வெளியே வர வேண்டும். அதன் பிறகு நாம எல்லோரும் பசி இல்லாத, வெறுப்பில்லாத, போர் இல்லாத ஒரு உலகத்திலே வாழ்வோம். சரி, நான் வருகிறேன். நண்பர்களே, மீண்டும் இந்த அமுத சுரபியோடு உங்களை சந்திப்பேன். சிறையில்லாத ஓர் உலகில் வருகிறேன். மனிதம் வந்தது, மனிதம் வந்தது, துறவி வடிவில் மனிதம் வந்தது. மேற்பாரத்து மானுடன் திறந்தது, வெளிச்சம் வந்திய கண்ணில் எழுந்தது. முடங்கிய முகங்களை பறிவோடு நிமிர்ந்து வழியும் கண்ணீர் துளிகளை துடைக்க. மனிதம் வந்தது, மனிதம் வந்தது, துறவி வடிவில் மனிதம் வந்தது.
காயச்சண்டிகை, உன் பசி நோய் தீர்ந்த பிறகு திரும்புவாய் எதிர்பார்த்து நீ ஏன் இப்ப சோறு விட்ட ஆரம்பிச்சிட்டியா? இந்த அமுத தோல்வியை மணிமேகலை தந்ததா இல்லை வேறு யாராவது தேவர்கள் தந்ததா? என்ன இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன், ஒண்ணுமே பேச மாட்டியா? யார்? தெரியவில்லையா? நான் காயச்சண்டிகை. இல்லை, பல வித்தியால் தெரிந்த நீ காயச்சண்டை வழித்து வந்து என்னை ஏமாத்து பாக்குற இல்லையா மணிமேகலை? நான் யாரா இருந்தால் உங்களுக்கு என்ன? என்ன வேண்டும் உங்களுக்கு? எனக்கு நீ மணிமேகலை. அவ என்னமா நீ வேணும்னு சொல்றது போல விளங்குது. இவன் சிரிக்கின்றாளே. ஓ, இவன் அழகில் மயங்கிதான் காய் சண்டிகை இங்கே தங்கிட்டாளா? நீ என்ன வடிவத்தில் நின்றாலும் இந்த சிரிப்பு மணிமேகலை உடையத்தான். மீண்டும் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும்? என் உடம்பா இளமையா? எல்லாம் தான். உன் இளமை, உன் உடம்பு, உன் அழகு எல்லாம் தான். எதுவும் நிலையானது இல்லை என்று உங்களுக்கு புரியாதா? இருக்கு வரை அனுபவிக்கத்தானே இந்த உடம்பும் இந்த அழகும். உன்னளவில் அது உண்மையா இருக்கலாம். ஆனால் மணிமேகலை வேறு வாழ்க்கையை தேர்வு செய்து விட்டாள். எனக்கு மனைவியா இருந்து இந்த தர்மங்களை செய்யலாமே, அதுக்கு நான் அனுமதிப்பேன். நீ அனுமதிப்பாய். தர்மம் செய்ய கூட கணவனின் அனுமதி தேவை. இது உன் தர்மம். எல்லோருக்குமான தர்மம் என்று சொல்லப்பட்ட தர்மத்தை மணிமேகலை என்றோ துறந்து விட்டாள். அவள் ஏற்றுக்கொண்டது புது தர்மம், புத்த தர்மம். அதில் கணிகையும் வரலாம், பத்தினியும் வரலாம். ஆனால் மனுஷியாக வர வேண்டும். பிரிதின் நோய் உணர்பவளாக வர வேண்டும். புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. கணவனோடு ஒரு சொல் பேசாதவள் அவன் கூட இவ்வளவு நேரம் இழிச்சு இழிச்சு பேசுறாள். காய சண்டிகை, எனக்கு மாறு செஞ்சிட்டியே. இன்றைக்கு இவனை தீர்த்தடம் வேண்டாம். மணிமேகலை இந்த நேரத்தில் இருக்கிறா. ஒருவேளை என்ன பிடிக்காது நான் வரும்பொழுது ஒருவன் கூட பேசியிருந்தாலே, ஒருவேளை அவனை காதலிக்கிறாளா? எதுக்கும் இன்று நள்ளிரவில் விழித்திருந்து பார்க்க வேண்டும் என்ன நடக்குது என்று. அதுவரை இங்கே ஒளிந்திருப்பேன். யாரது?
சரணம் கச்சாமி. அம்மா என்ன மைண்ட் மாத்திட்டாளா? இல்ல ஏதோ மாற்று மருந்து வைத்திருப்பா போல, அமிர்தம் சாப்பிட்ட போல ரொம்ப தெம்பா இருக்கறா. அந்த காரியை வர சொல். அதாண்டி அந்த பொதிகால அவனையா? சரி, மணிமேகலையை ஒரே பிடியில் கழுத்தில் இருந்து கொண்டு விடவா? அட உடனே நீ செய்கின்ற இன்னொரு வேலையை செய்ய வேண்டும். அரசியார், ஆமாம், அவளை வல்லாங்கு செய். அவளுடைய இளைய மார்பகங்களில் உன் நகக்குறியும் பற்குறியும் பதியட்டும். அந்த பிக்குனி உன்னை விரும்பி புணர்ந்தாள் என்று இந்த உலகிற்கு சொல். ஆகட்டும். இதோ பொற்காசுகள். கரும்பு தின்ன கூலி. யாரை தேடி வந்தாய்? அரசியார் நந்தபுரத்தில் உனக்கென்ன வேலை? உனக்கு என்ன இங்கே வேலை? என் வலிமையை பற்றி உனக்கு தெரியாது. மணிமேலை எங்கே? இதோ நான் தான். நீ ஆண் மகன். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஓ அலியா? இருந்தாலும் நல்லதுதான். ஆனால் நான் மனிதம். உன்னோடு பேச நான் வரவில்லை. என்ன அந்த காடை சொன்ன வேலையை செய்து முடிச்சிருச்சா? நீங்க வேற, அந்த பசை முட்டி துணிய காண துண்ட காணன்னு ஓடி வந்துருச்சு. என்ன வலிமை அவளுக்கு? வலிமை அதை அழிக்கிறேன் பார். அவளுக்கு நோய் இருக்கிறது என்று சொல்லி காற்று வராத அறையில அடைத்து வை. சாப்பிட குடிக்க கூட எதுவும் கொடுக்காது. ஓ சரணம் கச்சாமி. அம்மா செத்துட்டாளா? இல்ல, மூச்சடைக்கு யோகத்தில் அமர்ந்துட்டா. அவளை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. தோற்றுவிட்டேன். நான் செய்ததையெல்லாம் பொறுத்துக்கொள் மணிமேகலை. எல்லா அரசுகளும் பெண்ணுக்கு செய்வதைத்தான் பெண் அரசாகிய நீயும் செய்திருக்கிறாய். அதிகாரம் தீங்கானது. கேள்வி கேட்பாருக்கு அதிகாரம் கொடுமையானது. எந்த அதிகாரமும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. இனி நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். என்னையா? யாரையும். என் மகன் இழந்த துயரத்தால் அப்படி செய்துவிட்டேன். பிறவிகளை பற்றி எனக்கு சொல்லப்பட்டது. அதை நானும் நம்புகிறேன். போன பிறவியில் உங்கள் மகன் ராகுலன், உங்கள் மகன் உதயகுமாரன் என் கணவன் ராகுலனாய் இருந்தானாம். அப்பொழுது அவன் சாவுக்காக நீங்கள் எங்கிருந்து அழுதீர்கள்? பிறவியில் என் மகன். உண்மைதான். இப்பொழுது எதற்காக அழுகின்றீர்? அவன் உடம்புக்காகவா? இல்லை உயிருக்காகவா? ஆமா. அவன் உடம்புக்கு அழுவதா இருந்தால்
அந்த உயிர் எங்கே சென்றிருக்கும் என்று யார் அறிவார்? எந்த உயிராய் மீளவும் பிறக்கும் என்று யாரால் சொல்ல முடியும்? உங்கள் மகன் உயிர் மீது உங்களுக்கு உண்மையான அன்பு உண்டென்றால் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்டுங்கள். ஏனென்றால் அந்த உயிர்களில் ஏதாவது ஒன்று உங்கள் மகனுடைய உயிராக இருக்கலாம் அல்லவா? அன்னையே, அன்பு செய்க. அன்பு என்பது செயல், அது வெற்று சொல் அல்ல அம்மா. அல்லல் படும் மக்களின் தேவையை நிறைவு செய். பசி தீர்த்தல், துன்பம் துடைத்தல், இதுவே அன்பு. நான் கண்டுணர்ந்த மெய்ப்பொருளின் சாரமும் அதுவே மிகப்பெரிய துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். இந்த துன்பத்தை எப்படித்தான் போக்குவது? எதை சொல்லி பார்த்தாலும், ஏடு எடுத்து படித்தாலும் முதல்வனை எந்த தொகை எப்படித்தான் போய்விடும். பாட்டி, புலம்பியது போதும். அவங்க இப்பதான் எல்லாம் மறந்துருக்காங்க. நீங்க வேற புலம்பி ஆறின புண்ணை கிளறி விடாதீங்க. அடியே சூடாமணி, பாத்தி அடிய பேத்தி எப்படிப்பட்டவன்? எனக்கு அறிவுரை சொல்ற அம்மா ராசாத்தி, இளவரசன் இறந்ததற்கும் என் பேத்திக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லம்மா. நீ இப்பதான் புதுசா சொல்ல வந்தியா? எனக்கு எல்லாம் விளங்கிடுச்சு இல்ல? அப்ப விட்டுடுங்க. யார் கூட விட? ஏன் கூடத்தான். பாட்டி கூட பேத்தி அனுப்புறதுதான் முறை. ஏன் பெத்த தாய் வந்து கூப்பிட்டா அவ கூட போக மாட்டாளா? தாயா அவ பேய். என் பேத்தி எப்படிப்பட்ட அழகு படைச்சவ! தொட்டு வச்சுக்கலாம் பொட்டு. குலமரபை மீறுவதுதான் என் பணி. நான் சரணடைந்த புத்தத்தில் ஐயரும் இல்லை, அரசரும் இல்லை, கணிகை மகள் கணிகையாக வேண்டும் என்ற கட்டுப்பாடும் இல்லை. நல்லா பேச பழகி வச்சிருக்க. குலமரபை மீறுவதை கொத்தவர்தான் பார்ப்பாரோ, விலைமகளை துறவி என்றால் வேந்தர்தான் பொறுப்பாரோ. அடியே சூடாமணி, என்னம்மா ஏண்டி சும்மா நிக்கிற? நீயே சொல்லேண்டி. மண்ணாட வேந்தரெல்லாம் மன தர்மம் காட்டிடும். பொண்ணா பொறுத்தவளை பேச்ச மட்ட தட்டிடும். நான் ஞானம் பேசுகிறேன், பேசாதவள் பெண் என்ற விதியையும் மீறுவேன். அரசியாரே, என் பேத்திக்கு நீயாவது கொஞ்சம் அறிவுரை சொல்லி என் கூட அனுப்ப கூடாதா? என்ன மணிமேகலைக்கு நான் அறிவுரை கூறுவதா? அவள் இந்த உலகுக்கே அறவுரை சொல்ல போகிறாள். சரிதான், நீங்களும் அவள் கூட கலந்துட்டீங்களா? அவள் வழிக்கு நாம் எல்லோரும் போக வேண்டும். யாருடன் போவது என்பதை தீர்மானிப்பவள் மணிமேகலை தான். சித்ராபதி, மணிமேகலை ஞானம் உணர்ந்தவள். அவள் எந்த உறவு குட்டையிலும் தேங்கி விட மாட்டாள். இந்த ஒளி வெள்ளத்துக்கு யாரால் அணை கட்ட முடியும்? விடை பெறுகிறேன். உங்கள் அனைவரிடமும் இருந்து உடையில் இருந்து காவிரி விடை பெறுவதைப் போல் கடலின் ஆழத்தில் கலக்கும் முன்னால் நடப்பேன் கரைகள் அனைத்தையும் நனைத்து. ஈரம் மறுக்கப்பட்ட எல்லா கரைகளிலும் இன்னும் கேட்கும் பசியின் கோலம், பசியின் கோலம், பசியின் கோலம். கரைகள்
கண்ணியம்மா, ஆபுத்திரனாக வந்த சண்முகவல்லி, குழுவில் ஒருவராக வந்த என் தமிழரசு, காளையாகவும் குழுவில் ஒருவராகவும் வந்த மாலினி, சூடாமணியாகவும் தீப திலகையாகவும் வந்த சந்திரா, காதல் பித்தம் கொண்ட உதயகுமாரனாக ஆண்டாள், ராஜமாதாவாகவும் சிறை அதிகாரியாகவும் குழுவில் ஒருவராகவும் வசந்தமாலையாகவும் வந்த கஸ்தூரி, அம்மா சித்ராவதி, உஷாராணி, மணிமேகலை, தமிழரசு, இசையில் ஹார்மோனியத்தில் ஐயா சொக்கலிங்கம், பாபு, இந்த குழுவின் நிர்வாக பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு இசையும் அமைத்த தங்கராஜ், இந்த மேடை பிரதிக்காக மூலப்பணுவலை பிரதியாக்கம் செய்து தந்த திரு ஏ.கே. செல்வதுரை அவர், இந்த நிகழ்ச்சி, இந்த நாடக உருவாக்கத்தின் மேடை பொருட்கள், உடை, ஒப்பனை ஆகியவற்றின் வரைகளை ஓவியர் மருதுவர், அவற்றை நிர்மாணித்து செய்து தந்த ஆழி வெங்கடேஷ், இந்த மூல பணுவலை நமக்கு தந்தவர் கவிஞர் இன்குலாப், அவர் இன்றைக்கு நம்மோட இருக்க முடியல. இந்த நாடகத்தின் நெறியாழ்கையில் உதவியாக இருந்த பான்குல தோழன் பார்த்திபராஜ், இந்த மௌனக்குரல் சார்பாக இதற்கான தயாரிப்பு நிர்வாகத்தில் உதவியாக இருந்தவர் லதா, மௌனக்குரலின் ஒருங்கிணைப்பாளர் மீனா சுவாமிநாதன் அவர். சென்னை மௌனக்குரல் பெண்கள் கலைப்பிரிவின் சார்பாக இந்த அன்பு மலர் அன்னைக்கு நாங்கள் அன்பளிப்பு அளிக்கிறோம். வந்து கண்டுகளித்து உங்களுடைய அருமையான அபிப்பிராயங்களை எங்களுக்கு தருவீர்கள் என்று நம்புகிறோம். அதை வைத்துக் கொண்டுதான் மேலே மேலே போகலாம். Oh.